கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தெய்வம் தாமே நாம் ஒவ்வொருவரிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுதும் கூட நாம் கர்த்தர் நம்மோடு பேச முடிய ஜெபிக்கலாம். ஆமென். ஜீசஸ். எங்கள் மத்தியில் நீர் உலாவுங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெய முடிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளையும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய். ஆமென். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு பரிச்சயமான வேத பகுதி எலியா. இன்னைக்கு நம்ம கூட தியானிக்க போகிறது எலியா, எலிசா, கேயாசி. அல்லேலூயா. எலியா, ஆமென். நமக்கு தெரியும் திஸ்பியனாகி எலியா. அவன் சொன்னால் 3 வருஷத்துக்கு மழை இருக்காது, பனியும் இருக்காது. அல்லேலூயா. ஆனால் அவன் கருத்தா ஜெபித்தான்னு வசனம் சொல்லுது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் வசனம் சொல்லுது. ஆமீன். அல்லேலூயா. நமக்கு தெரியும் எலியானாலே கர்மேல் பர்வதம் தான் இந்த ஞாபகத்துக்கு வரும்ல. ஆமீன். இந்த எலியா ஆமீன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். நம்ம அட்ரஸே அதான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்னா எவ்வளவு பரிசுத்தம், எவ்வளவு உண்மை, எவ்வளவு நீதி, எவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கணும், எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். ஆமீன். கர்த்தருக்கு முன்பாக போய் எல்லாரும் நின்ற முடியுமா? ஆமீன். நிற்கலாம், மனம் திரும்பினா நிற்கலாம். ஆமீன் ஆமீன். அவருக்கு தேவை மனம். ஆமீன். மனம் திரும்பணும், மனம் புதிதாகணும், பரிசுத்தமாகணும், கல்லங்கவுடு இல்லாமல், மாம்ச சிந்தைகள் இல்லாமல். அப்படி இருந்தால் அவருக்கு முன்பாக நிற்கலாம். ஆமீன். நம்மளும் ஒரு நாள் நிற்க போகிறோம் அந்த பரம கானான்ல அவருக்கு முன்பாக. அல்லேலூயா. இப்பொழுது கூட எலியா அட்ரஸே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். இந்த எலியா நமக்கு தெரியும், ஆகாப் ராஜா என்ன செய்வானா, எலியா ராஜா அந்த தேசத்தில் இருக்கும் பொழுது ஆகாப், எசபேல் இவங்களாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச பரிச்சயமான வேத பகுதி தான். அப்போது ஆகாப் ராஜா கிட்ட சொல்கிறேன், என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி 3.5 வருஷம் என்ன செய்யாது, மழையும் பெய்யாது, ஆமீன், பனியும் பெய்யாது அப்படின்ட்டான். வறட்சி, பயங்கர வறட்சி. இப்போ பயங்கர கோபத்தில் இருக்கான். யார் மேலே? எலியா மேலே. கண்டுபிடிச்சானா க்ளோஸ் பண்ணிடுவான், அந்த அளவுக்கு கோபமாக இருக்கான். அப்போது அவர் பர்வதத்தில் இருக்கும் பொழுது 50 பேரை முதலாவது அனுப்புகிறான். ஆமீன். அப்படி அனுப்பும் பொழுது அப்போ அவர் சொல்லுவார், ஆகாப் எலியா தீர்க்கதரிசியை பிடிக்கும்படி அனுப்புகிறான். அப்போ அப்படி அனுப்பும் பொழுது அந்த எலியா தீர்க்கதரிசி சொல்லுவார், நான் கர்த்தருடைய தேவனுடைய மனுஷனே ஆனால் என்ன செய்யணும், வானத்திலிருந்து அக்கினி இந்த 50 பேரையும் பட்சித்து போட்டுருணும். முதலாவது இருந்தவங்க எப்படி போனாங்கன்னு சொன்னால், போனார்கள் இருக்கு. மறுபடியும் அவங்க பட்சித்து போட்டது அக்கினி. மறுபடியும் 50 பேர் அனுப்புகிறான். ஆமீன். இவங்க எப்படி போகிறாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்களாம், எழுதப்பட்டிருக்கு. ஆமீன். வேகமாக போகிறாங்க.
அப்போ போகும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அதே போல திஸ்பியனாகிய எலியா சொல்லுவான், நான் தேவனுடைய மனுஷனேயானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்கள் 50 பேரையும் பட்சிக்கணும், அதே போல பட்சித்துரும். 3வது ஒரு 50 பேர் அனுப்பும் பொழுது அந்த சேனாதிபதி வந்து கெஞ்சுவான், என்னுடைய பிராணனும் என் கூட இருக்கிறவர்கள் பிராணனும் உடைய பார்வைக்கு அருமையாக இருக்கட்டும் அப்படி தாழ்த்தும் பொழுது எலியா வந்து அந்த வேர்டை சொல்லவே மாட்டார். அவர் என்ன செஞ்சிருவார்னா மனதிறங்கி விட்டுருவார், அவர்களை கொல்ல மாட்டார். ஆமீன். அக்கினி இறக்க சொல்லவே மாட்டார். ஆமீன். அப்படி ஒரு வல்லமை மிக்க மனுஷன். ஆமீன். அவர் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். அதான் அங்கே ரொம்ப முக்கியமான வேர்டு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். அந்த வேர்டு தான் சொல்லுவான் கர்மேல் பர்வதத்தில். ஆமீன். வாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேர், தோப்பு விக்கிரகம் தீர்க்கதரிசிகள் 450, 850 பேர் அந்த பக்கம், ஜனங்கள் எல்லாம் அந்த பக்கம், இங்கே எலியா மட்டும். அப்போ தான் சொல்ல, நான் அப்போ உம்முடைய வார்த்தையின்படி இது செய்தேன் என்று இன்றைக்கு நீங்கள் நீங்கள் என்னை கேட்டுருன்னு சொன்ன. அவ்வளோதான். அக்கினி வானத்திலேருந்து வந்து என்ன செஞ்சிச்சு, அந்த தகன பலியை வந்து பட்சித்து போட்டது, மண்ணையும் நக்கி போட்டது, தண்ணீரை எல்லாத்தையும் நக்கி போட்டதுன்னு வாசிக்கிறோமே. அப்படி ஒரு வல்லமை மிக்க எலியா. இன்னும் நிறைய காரியங்கள் எலியாவை குறித்து உண்டு. ஐ நம்ம ஷார்ட்டாக இது மெசேஜ் தியானிக்கிறதுனால நான் சுருக்கமாக நீங்கள் படிங்க, எலியாவை குறித்து படிங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே நீர் எலியாவான்னு கேட்பாங்க. யோவான் ஸ்நானகனையே எலியாவின் ஆவியை உடையவன் சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? எலியா வந்தாயிற்றுன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். ஏன் தெரியுமா? எலியா என்ன உடை போட்டிருந்தாருன்னா மயிர் உடை, இடையில வார்க்கச்சை. அதே தான் யோவான் ஸ்நானகனும் போட்டிருப்பாரு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒட்டக மயிர் உடையும் வார்க்கச்சை இடையில கட்டியிருப்பார். இந்த எலியாவுடைய ஆவி, எலியா வந்தாயிற்றுன்னு சொல்லுவார். இப்போ இந்த எலியா சுழல் காற்றில் பரலோகத்துக்கு போக போகிறார் ஏறி. அதற்கு முன்பாக இவருடைய சீஷன் எலிசா, அந்த எலிசா கேட்குறாரு, நான் வந்து பெத்தேலுக்கு போகிறேன், நான் அங்கே யோர்தானுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ அவர் சொல்லும் பொழுது அவர் வந்து நானும் வருவேன்னு சொல்லி என்ன செய்வார்னா அவர் விடவே மாட்டார். நீ எங்கே போனாலும் நான் விடுவதில்லை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. அப்போது அவர் அவங்க அப்படி போகும் பொழுது தான் சரி, இதுக்கு மேலே அவர் என்ன செய்ய விரும்புகிறேன்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் உனக்கு என்ன தான் வேணும் கேளு அப்படின்றாரு. எனக்கு வந்து உம்முடைய ஆவியின் வரங்கள் 2 வேணும். இங்கிலீஷில் எடுங்க, ப்ளீஸ் லெட் தேர் பி டபுள் போர்ஷன் ஆஃப் யுவர் ஸ்பிரிட் அண்ட் மீ. எவ்வளோ அருமையான ஒரு கருத்தாய் கேட்குறா பாருங்க. ப்ளீஸ் லெட் தேர் பி எ டபுள் போர்ஷன் ஆஃப் யுவர் ஸ்பிரிட் அண்ட் மீ. உம்முடைய ஆவியின் வரங்கள் ரெட்டிப்பாய் எனக்கு வேணும்னு எலிசா கேட்டேன். ஆமீன். எவ்வளோ ஒரு கருத்தாய் இவர் கேட்டிருக்கார் பாருங்க. அப்படி வாங்கிட்டு இந்த எலிசா என்ன பண்ணாருன்னா, அந்த சால்வை அவர் சொல்வார், அப்படின்னா என்னை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை கண்டால் அதை பெற்றுக்கொள்வேன்னு சொல்வார். அதே போல் அவர் மேலேருந்து ஒரு சால்வை விழும். அந்த சால்வையை எடுத்துகிட்டு போய் அந்த யோர்தான் 2 எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி யோர்தானை பிளந்து விடுவார். அதை பார்த்த எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன செய்வாங்கன்னா, எலியாவுடைய ஆவி இவன் மேலே இறங்கிருச்சுன்னு நம்புவாங்க. அவன் இப்போ எலிசா அநேக அற்புத அடையாளங்கள், மரித்து போன பையனையே காப்பாற்றுவார், குழந்தை இல்லாதவளுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்து குழந்தையை குழந்தை வரும் அப்படின்னு சொல்லுவார், தீர்க்க தரிசனம். அதே போல் அங்கே என்னென்னா அவனுக்கு குழந்தை பிறக்கும் அவளுக்கு. அதே போல் அந்த மரிக்கிற தருவாயில் மறிச்சிரும். ஆனாலும் மறுபடியும் எலிசா அந்த குழந்தைக்கு வந்து கர்த்தரை ஜெபம் பண்ணி உயிர் வர வச்சுருவார். ஆமீன். இப்போது அதான் முக்கியம், அந்த பாதை எப்படி போயிட்டு நம்ம வாழ்நாளில் எப்படி போயிட்டுருக்கோம். எலியாவுக்கு அப்புறம் எலிசாவுடைய வேலைக்காரன் யாருன்னா கேயாசி. ஆமீன். கேயாசியை குறித்து பார்க்கணுன்னா அவனும் ரொம்ப எலிசா கூட பூவோடு சேர்ந்த நாரும் மணக்க தானே செய்யும். ஆமீன். இப்போ கர்த்தருடைய பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்குரிய பாவம் தானே அவங்க கூட பழகிறவங்களுக்கும் இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்லியிருக்கிற முடியும், ஐக்கியம் யார் கூட இருக்குது, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நான் சினிமா பார்க்குறவங்க கூட, நான் சீரியல் பார்க்குறவங்க கூட, நான் தேவையில்லாத அந்த டைம் பாஸ் பண்ணுறவங்களோட நான் என்னோடய ஐக்கியத்தை வச்சுருந்தேன்னா நான் என்னோடய ஆத்மாவை கரைப்படுத்தி என்னால் முடியாது. தண்ணி இல்லாத மீன் துடிக்கிற மாதிரி தான். ஆமீன். ஆமீன். அப்போது ஆனால் என்னோடய ஐக்கியம் பரிசுத்தவான்களோட, இந்த பரிசுத்த வேதாகமத்தோட, தேவாதி தேவனோட, இயேசு கிறிஸ்துவோட இருக்கும் பொழுது அது மகிமையாக இருக்கும். நீந்தி 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 முழுகலான் இருக்கு. ஆமீன். ஆமீன். அதான் 1000 எசேக்கியேல் இருக்குல்ல, பின்னும் 1000 முழம் ஒரு அலந்தார். ஆமீன். அல்லேலூயா. அப்படி ஒரு அனுபவம். ஆமீன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த எலியாவோட ஆவியின் வரம் எலிசாவுக்கு கிடைச்சிருச்சு. ஆமீன். அவர் வாங்கி கொண்டார். ஆமீன். ஆனால் இந்த எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் தான் கேயாசி. அவன் ஆரம்பத்துலேருந்தே என்ன செஞ்சான்னா கொஞ்சம் விசுவாசத்தில் மட்டும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த
அவர்களை சுற்றி எதிரிகள் நிற்கும் பொழுது அவன் என்ன செய்ய போகிறோன்னு தவிக்கும் பொழுது அப்போ எலிசா ஜெபிப்ப இவன் கண்களை திறந்தரலுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அக்கினி ரதமான குதிரைகள் தங்களை சுற்றி நிற்கிறத அவன் பார்ப்பான். அப்போது அந்த கேஆசிக்கு என்ன ஒரு வீக்னஸ் இருந்துச்சுன்னா, இந்த யூதாஸ் காரியத்தை போல தான் பொருளாசை. இப்போது நாகமான்ற குஷ்டரோகி ரொம்ப குஷ்டத்தோடு வருவான். எலிசா அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாரு. நீ போய் என்ன செய், அந்த யோர்தானில் போய் என்ன செய், 7 தடவை நீ போய் முங்கின்னு சொன்னோன்னே அவர் அதே போல் சில இது இருந்தாலும் போய் சரிப்போ அப்படின்னு போய் செய்வார். செய்யும் பொழுது அவன் சுஸ்தமாயிடுவான். சுஸ்தமாகும் பொழுது என்ன தாளந்து உங்களுக்கு என்ன நான் காணிக்க தரணும், எதுனாலும் வாங்கிக்கிங்கன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்லிடுவார். ஆனால் அந்த கேஆசி அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாங்களா? கேஆசியை குறித்து பார்க்கணுன்னா, அல்லேலூயா. அப்போது கேஆசி நினைக்கிறான், அதற்கு அவன் கேஆசி சொல்கிறான், தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேஆசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவன் விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டான். அல்லேலூயா. எப்படி ஒரு கொடுமையாக இருக்குது பாருங்களேன். ஐயோ, என் ஆண்டவன் விட்டுட்டானே, இவ்வளோ வெள்ளியை கொண்டு வந்தானே, இவ்வளோ வஸ்திரத்தெல்லாம் கொண்டு வந்தானே, இவ்வளோ ஜொலிக்குதே, இவ்வளோ விலையேற பெற்றதாச்சே, இது போய் வேண்டான்னு சொல்லிட்டானேன்னு சொல்லி நான் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு அந்த கேஆசி நாகமானை பின்தொடர்ந்து ஓடி ஒரு பொய்யை சொல்லி அங்கே என்ன செஞ்சுருக்குறாங்க, தீர்க்கதரிசிங்க புத்திரெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நீ எனக்கு செய், 1 தாளந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரத்தையும் தான் சொல்லும் பொழுது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 22, 21, 22, 23 வருஷம் தானே இருக்குது. அதற்கு நாகமான் தயவு செஞ்சு 2 தாளந்து வாங்கிக்கோ, 1 கேட்குறான், ஒரு 2 தரேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுடைய உபத்திரம் நீங்கிடுச்சு. நாகமான் பிறந்த குழந்தையை போல சரீரம் மாறிடுச்சு. தேவனுடைய கிருபையினால. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவன் 2 தாளந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரத்தையும் வாங்கிட்டு கொண்டே அதுக்கு வேலைக்காரங்க வேற தூக்கிட்டு போகிறதுக்கு அல்லேலூயா கொண்டே வச்சுட்டு இப்போ எலிசா கிட்ட ஒன்றுமே நடக்காத மாதிரி போயிட்டான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து அப்போ என்ன சொல்கிறான் ஆகையால், அப்போ பின்பு உள்ளே பிரவேசித்த போது எலிசா அங்கே எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியன் எங்கும் போகலை, பொய் மேலே போய் நாகமான்ட்ட ஒரு போய் அதை மறைக்க இவர்கிட்ட ஒரு போய். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் எனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கினால, அப்போ என் இருதயம் கூட பேசலையா? உனக்கு பொருளை சம்பாதிக்கிறதுக்கும் பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரத்தை வாங்குறதுக்கும் இது காலமா? தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரி வாங்குறது இது காலமா? இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? காலம் அறியணும். தாவீது யுத்த காலத்தில் யுத்தத்துக்கு போகாதனால தானே அவளுக்கு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பாவத்தில் விழுந்தான். அப்போது அவ்வளோ சாபத்தை வாங்கிக்கிட்டான். ஆனால் இப்போது இந்த கேஆசிக்கும் அதே தான். இந்த பொருளாசை அப்படிங்கிறது விக்கிரகம் ஆராதனைன்னு சொல்கிறாங்க. பொருளாசையும் ஒரு விக்கிரக ஆராதனை தான். இந்த பொருளாசை அவனுக்கு அதிகமாக இருந்ததுனால அவன் என்ன செஞ்சுட்டான், ஓடி போய் வாங்கினதுனால அவனுக்கு கேஆசி எலிசா சொல்கிறாரு, நீ வாங்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய இருதயம் உன்கிட்ட பேசலையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா குற்றவாளி தலை கவிழ்ந்து தான் நிற்க முடியும். ஆகையால் நாகமானின் குஷ்டம் முன்னையும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் பிடிக்கும். அப்போது நீ இதை செஞ்சதுனால உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டாக, நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் என்ன மட்டும், அப்போ நான் செய்கிற பாவம் என்ன மட்டும் இல்லை, என் சந்ததியையும் என் சந்ததியை பாதிக்கும். அதை 7 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர்னு வசனம் இருக்குல்ல. இன்னும் சொல்லணும்னா எசேக்கியேல் ராஜா 15 வருஷம் அவருக்கு ஆண்டுகளை தேவன் அதிகப்படுத்தி கொடுத்த போது அவர் என்ன செய்வாருன்னா அவருடைய பாவத்தை தன் பிள்ளைகள் காலத்தில் தான் நியாயம் விசாரிச்சாங்க. அல்லேலூயா. அப்போ அது போல தான் இப்போ கேஆசிக்கு சாபம் வந்துச்சு, காரணம் அந்த பொருளாசை. ஆனால் எலியாவோட சீஷனாக இருந்த எலிசாக்கு ஆவியின் வரன் கேட்கணுங்கிற ஒரு அறிவு இருந்துச்சு. ஆனால் கேஆசிக்கு பொருளாசை இருந்துச்சு. அதனால தான் அவன் அழிவை நோக்கி போயிட்டான். இவன் ஆவியில் பலன் கொண்டான். இன்றைய காலத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், நமக்குமே ஆவியின் வரங்கள் வேணும். பேதுரு அவர்களை நோக்கி அப்போஸ்தலரில் எழுதப்பட்டிருக்கு, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நமக்கும் ஆவியின் வரம் வரும், பரிசுத்த ஆவியின் வரம் எப்போனா மனம் திரும்பி ஞானஸ்நானம் வாங்கும்போது. நம்மளாம் வாங்கியிருக்கோம்ல,
அப்போ நமக்குள்ளே என்ன வரம் கிரியை செய்து? பரிசுத்த ஆவியின் வரம் நமக்குள்ளே கிரியை செய்து. ஆமீன் ஆமீன். எலியாவின் ஆவியுடையவன் யோவான் ஸ்நானகன் கூட நம்ம பார்த்தோம்ல. ஆமீன். அப்போது இங்கே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் தரித்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. அவர் தான் நம்ம மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்றுக்கொள்ளப்பட்டவர். ஆமீன். ஆனால் நம்ம அந்த காரியத்துக்காக நம்ம கேயாசியை போல இருந்து நம்ம ஆத்மாவை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அழித்து கொள்ளக்கூடாது. நமக்கு சாபத்தை வர வச்சிடக்கூடாது. இந்த எலிசாவை போல கருத்தாய் ஞானமாய் எவ்வளோ ஒரு வைராக்கியமாய் பெற்றுக்கொண்டா பாருங்க. அப்படி இருக்கணும் நம்மளும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட இல்லாத வரமே இல்லை. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கு 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12 அந்த வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நிறைய வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதை நீங்கள் வாசிச்சுக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வரங்கள்லாம் நமக்கு செயல்படணும்னா இந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நாங்கள் இருக்க பாருங்கள். எப்படி எண்ணில் 8ஆம் வசனத்துலேருந்து இருக்குது. 12:8 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. இவைகளெல்லாம் ஒரே ஆவியான நடிப்பெடுத்து தமக்கு சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ அவர் கொடுக்குறார், நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். அவருக்கு சாட்சி இந்த எலியாவை போல எலிசாவை போல ஜீவிக்கணும். நம்ம ஜெபிக்கலாமா? ஆமீன். ஜீசஸ். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க சாத்தானின் படைகளை எதிர்த்திடவே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க சாத்தானின் தடைகளை எதிர்த்திடவே, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ராஜாவே, எலியாவின் ஆவியின் வரங்களை எலிசா இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டது போல என் தேவன் அப்பா எங்களுக்கும் கூட ஆவியின் வரங்களை இரட்டிப்பாய் கொடுத்து உடைய நாம மகிமைக்கென்று எங்களை பயன்படுத்துவீராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் என் தேவன் அதிசயத்தையும் வரங்களையும் வல்லமைகளையும் தீர்க்கதரிசன வரங்களையும் கொடுத்து உமக்காக எழுப்பி பிரகாசிப்பது பாதுகாத்துகளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெயம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you. Praise the Lord.